உயர் தலைவர் கமேனி கொல்லப்பட்டதால் பாகிஸ்தானில் இளைஞர்கள் ஆவேசத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உங்களுடைய இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரிகார்த்திக். தற்போதைய நிலவரம் அங்கே எப்படி இருக்கும் முழு விவரம்? வணக்கம். பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கராச்சியில் தற்போது வன்முறையில் இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஈரானுடைய தலைவர் கொல்லப்பட்டதற்கு எதிராக பல இடங்களில் இந்த சர்வதேச அளவில் போராட்டங்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் இளைஞர்கள். அதன் அடிப்படையிலே பாகிஸ்தான் இன்று நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கராச்சி மாநகரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீது இன்று காலை 1-2 இளைஞர்கள் தொடர்ச்சியாக முன்னதாக அமெரிக்காவுக்கு எதிராக கோஷம் போட்டிருந்தார்கள். கோஷம் போட்டுக் கொண்டிருந்த ஒரு பக்கம் திடீரென்று ஒரு பக்கம் இளைஞர்கள் உள்ளே சென்று அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை அடித்து நொறுக்கி அங்கு வன்முறையில் ஈடுபட்டார்கள். அது மட்டுமல்ல, கராச்சியில் அமெரிக்க ராணுவம் நடத்திய இந்த துப்பாக்கி சூட்டில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாகவும் தகவல் வருகிறது. 8 பேர் இறந்திருக்கிறார்கள். 8 இளைஞர்கள், பாகிஸ்தானை சேர்ந்த இளைஞர்கள் இறந்திருக்கிறார்கள். அமெரிக்க ராணுவம் அவர்களை சுட்டதாக தற்போது அமெரிக்காவில் அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தாக்குதலில் போராட்டக்காரர்கள் 8 பேர் உயர்ந்ததாகவும் தற்போது ஊடகங்கள் வாயிலாக தெரியப்படுகிறது. இன்று காலை முதலே கராச்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டம் பண்ண நிலையில் அங்கு இருக்கக்கூடிய தூதரகத்தை அடித்து நொறுக்க ஆரம்பித்த பிறகு அங்கு நடந்த வன்முறையை கட்டுப்படுத்தவும், அதே போல தொடர்ச்சியாக அங்கு இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்தவும் 8 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களை அமெரிக்க ராணுவம் சுட்டுக் கொன்றதாக தகவல் வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.